Good morning to all. Plant tissue culture இந்த சாப்டரில் டோட்டிபோட்டன்சி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். டோட்டிபோட்டன்சி இந்த வேர்டை ஃபஸ்ட்டு யார் காயின் பண்ணாங்க அப்படின்னா கேட்லிஃப் ஹேபர்லேண்ட் சொல்கிற சயின்டிஸ்ட் தான் காயின் பண்ணியிருப்பாங்க. இந்த பிக்சரில் இருக்கிறது தான் கேட்லிஃப் ஹேபர்லேண்ட் சொல்கிற சயின்டிஸ்ட். இந்த கேட்லிஃப் ஹேபர்லேண்ட் எப்போ டோட்டிபோட்டன்சி வேர்டை காயின் பண்ணார் அப்படின்னா 1902 தான் சொல்லியிருப்பார். 1902 கேட்லிஃப் ஹேபர்லேண்ட் சொன்ன ஒரு டேர்ம் தான் டோட்டிபோட்டன்சி. கேட்லிஃப் ஹேபர்லேண்ட்ஸோட சயின்டிஸ்ட் யாருன்னா இவர் ஒரு ஜெர்மன் பாட்டனிஸ்டாக இருப்பார். இந்த கேட்லிஃப் ஹேபர்லேண்ட் தான் ஃபாதர் ஆஃப் டிஷ்யூ கல்ச்சர் அப்படி சொல்கிறோம். ஏன் இவரை ஃபாதர் ஆஃப் டிஷ்யூ கல்ச்சர் சொல்கிறோம் அப்படின்னா பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ப்ராசஸை ஃபஸ்ட்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ண பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரிஸ்டாக யார் இருப்பாங்க அப்படின்னா இந்த கேட்லிஃப் ஹேபர்லேண்ட் இருப்பார். இவர் என்ன டிஷ்யூவை என்ன பிளான்ட்டோடைய டிஷ்யூவை எடுத்து கல்ச்சர் பண்ணார் அப்படின்னா லாமியம் பர்பூரியம் சொல்கிற லாமியேசி மெம்பரில் இருக்கிற மீசோஃபில் டிஷ்யூ லீஃபோடைய மீசோஃபில் டிஷ்யூவை எடுத்து ஆர்டிஃபிஷியலாக சிந்தட்டிக் மீடியாவில் ஏசெப்டிக் கண்டிஷனில் கல்ச்சர் பண்ணி அதுலேருந்து செல் ப்ரோலிஃபரேஷன்ஸை அப்ளைன் பண்ணியிருப்பார். செல் ப்ரோலிஃபரேஷன்ஸ்ன்றது ஒரு செல் ரேப்பிடாக டிவைட் ஆகி ஃபார்ம் ஆகிற ஒரு மாஸ் ஆஃப் டிஷ்யூ தான் செல் ப்ரோலிஃபரேஷன்ஸாக இருக்கும். இந்த செல் ப்ரோலிஃபரேஷன்ஸ் ஃபர்தராக நெக்ஸ்ட் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸை ஃபார்ம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை தான் செல் ப்ரோலிஃபரேஷன்ஸ் அப்படின்னு நேம் பண்ணியிருப்பாங்க. அதாவது லாமியம் பர்பூரியமுடைய மியூசோஃபில் டிஷ்யூஸில் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ப்ராசஸை பண்ணி சக்ஸஸ் ஆன ஒரு சயின்டிஸ்ட் ஃபஸ்ட்டு பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரிஸ்ட் தான் இந்த கேட்லிஃப் ஹேபர்லேண்ட். அதனால தான் அவர் ஃபாதர் ஆஃப் டிஷ்யூ கல்ச்சர் அப்படி சொல்லியிருப்பாங்க. நம்ம டோட்டிபோட்டன்சி பற்றி இந்த கிளாஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம். டோட்டிபோட்டன்சி எப்படின்னா என்னென்னு லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு செல் ஒரு ப்ரோட்டோபிளாஸ் டிஷ்யூ ஒரு ஆர்கன் என்டையர் ஆர்கானிசமாக டெவலப் ஆகிற ப்ராசஸ் அந்த இன்ஹெரண்ட் பொட்டன்ஷியாலிட்டியை தான் டோட்டிபோட்டன்சி அப்படி சொல்லியிருப்பாங்க இல்லையா. டோட்டிபோட்டன்சி அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் செல் என்டையர் ஆர்கானிசமாக நியூட்ரியன்ட் மீடியாவில் ஏசெப்டிக் கண்டிஷனில் ஆர்டிஃபிஷியலாக இன்விட்ரோ கண்டிஷனில் கிளாஸ் அப்பாரட்டஸில் ஃபார்ம் ஆகிற இந்த ப்ராசஸ் தான் டோட்டிபோட்டன்சி. இதில் எக்ஸ்பிளான்ட் அப்படின்னா நம்ம எந்த செல்லோ டிஷ்யூவோ ஆர்கனையோ இல்லைனா ப்ரோட்டோபிளாஸ்டியோ எடுத்து கல்ச்சர் பண்ண போகிறோமோ அதுதான் எக்ஸ்பிளான்ட்டாக இருக்கும். கேரட்லேருந்து எக்ஸ்பிளான்ட் ஸ்டீவர்டாக இருந்தால் எக்ஸ்பிளான்ட்ன்றது என்னவாக இருக்கும். ஸ்டீவர்டோடைய ரிசர்ச்சை ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னா அவருடைய ரிசர்ச்சில் எக்ஸ்பிளான்ட்டாக மெச்சோர்ட் ஃப்ளோயம் பேரன்கைமா செல் இருக்கும் இல்லையா. இங்கே நம்ம ஒரு கேரட்டோடைய ஒரு சின்ன பீஸ் ஆஃப் டிஷ்யூவையோ இல்லைனா ஒரு ஸ்லைஸ் ஆஃப் கேரட் இல்லை அதில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு செல் இல்லை ஒரு ப்ரோட்டோபிளாஸ்ட்டை இல்லை ஒரு டிஷ்யூவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் எக்ஸ்பிளான்ட்டாக இருக்கும். நம்ம ஐசோலேட் பண்ணி எடுத்த எக்ஸ்பிளான்ட்டை நியூட்ரன் மீடியமில் ப்ளேஸ் பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். நியூட்ரன் மீடியமுக்கு வந்ததுக்கப்புறமா அந்த செல் ஒரு டிஷ்யூ ஒரு ப்ரோட்டோபிளாஸ்ட் அந்த நியூட்ரியன் மீடியமில் இருக்கிற நியூட்ரியன்ஸை அப்சர்வ் பண்ணி அது டிவைட் ஆகும். டிவைட் ஆகும்போது நமக்கு என்னவா ஃபார்ம் ஆகும்னா கேலஸாக ஃபார்ம் ஆகும். கேலஸ்ன்றது ஒரு குரூப் ஆஃப் டிஷ்யூவாக இருக்கும். அந்த டிஷ்யூ அன்ஆர்கனைஸ்டாக இருக்கும் ஆஸ் வெல் அஸ் அன்டிஃப்ரென்ஷியேட்டடாக இருக்கும். ஏன் இங்கே அன்ஆர்கனைஸ்டு அன்டிஃப்ரென்ஷியேட்டட் சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஒரு இன்வைவோ கண்டிஷனில் சீடை பிளான்டேட் பண்ணி கல்ச்சர் பண்ணுறோம் அப்படின்னா சீட் ஜெர்மினேட் ஆகி நமக்கு பிளமியூல் ரேடிக்கல்லாம் ஃபார்ம் ஆகும் இல்லையா. பிளமியூல் ஷூட் சிஸ்டமை ஃபார்ம் பண்ணும், ரேடிக்கல் ரூட் சிஸ்டமை ஃபார்ம் பண்ணுன்றது நம்மளால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த கேலஸில் எங்கேருந்து ஷூட் டெவலப் ஆகும் எங்கேருந்து ரூட் டெவலப் ஆகும்னு நம்மளால் சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கிறது தான் அன்ஆர்கனைஸ்டு ஆர் அன்டிஃப்ரென்ஷியேட்டட் அப்படி சொல்லுவாங்க. அதாவது ஒரு எக்ஸ்பிளான்ட் மெச்சோர்டு செல் மெரிஸ்டமேட்டிக்காக ஆக்ட் ஆகி மாஸ் ஆஃப் செல்ஸை ஃபார்ம் பண்ணுது இல்லையா. அப்படின்னா இங்கே என்ன ப்ராசஸ் நடந்திருக்குன்னு அர்த்தம், டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஏன்னா மெரிஸ்டமேட்டிக் மெச்சோர்டாக கன்வெர்ட் ஆகுதுன்னா டிஃப்ரென்சியேஷன். ஒரு மெச்சோர்ட் செல் மெரிஸ்டமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா அது டிஃப்ரென்சியேஷன் இல்லையா. டிஃப்ரென்சியேஷன் அப்படின்னா மெரிஸ்டமேட்டிக் செல் டு மெச்சோர்டு செல்னா டிஃப்ரென்சியேஷன். மெச்சோர்டு செல் டு மெரிஸ்டமேட்டிக் செல்லாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா அது டிஃப்ரென்சியேஷன். ஒரு எக்ஸ்பிளான்ட் டிஃப்ரென்ஷியேட் ஆகி கேலஸாக ஃபார்ம் ஆகும். கேலஸ் ரீடிஃப்ரென்ஷியேட் ஆகும். கேலஸ் அகெயின் டிஃப்ரென்ஷியேட் ஆகி இயர்லி எம்ப்ரியோவாக ஃபார்ம் ஆகும். இயர்லி எம்ப்ரியோ இன்னும் டிஃப்ரென்ஷியேட் ஆகி அகெயின் ரீடிஃப்ரென்ஷியேட் ஆகி லேட் எம்ப்ரியோவாக ஃபார்ம் ஆகும். லேட் எம்ப்ரியோ அகெயின் ரீடிஃப்ரென்ஷியேட் ஆகி பிளான்ட்லெட்டாக ஃபார்ம் ஆகும். பிளான்ட்லெட் அப்படின்னா ஷூட் சிஸ்டம் ஆஸ் வெல் அஸ் ரூட் சிஸ்டம். இதை ஷூட் சிஸ்டமாகவும் ரூட் சிஸ்டமாகவும் ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ரேயர் ஸ்ட்ரக்சர்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற ஒரு ஸ்மால் பிளான்ட்டை தான் ஒரு டைனி பிளான்ட்டை தான்
பிளான்ட்லெட் அப்படின்னு நேம் பண்ணுவாங்க. ஓகே, இந்த டோட்டிபொட்டன்சின்றது டிஃப்ரென்சியேஷன் அண்ட் ரீடிஃப்ரென்சியேஷன். ஓகே, இந்த ரெண்டு ஃபினாமினாவும் கன்சிஸ்ட் பண்ணிக்கிற ஒரு ப்ராசஸ் தான் டோட்டிபொட்டன்சியாக இருக்கும். இஸ் கிளியரா? ஓகே, ஒரு கேரட்லேருந்து நம்ம எக்ஸ்பிளான்ட் செலக்ட் பண்ணும். எக்ஸ்பிளான்ட் டிஃப்ரென்ஷியேட் ஆகி டிவைட் ஆகி கேலஸாக ஃபார்ம் ஆகுது. கேலஸ் ரீடிஃப்ரென்ஷியேட் ஆகி ஏர்லி எம்ப்ரியோவோ ஆஸ் வெல் அஸ் லேட் எம்ப்ரியோவா அண்ட் பிளான்ட்லெட்டாக டெவலப் ஆகுது. விச் மீன்ஸ் கேலஸ் டு பிளான்ட்லெட் வரைக்கும் ரீடிஃப்ரென்சியேஷன் ப்ராசஸ் நடக்கும். எக்ஸ்பிளான்ட்லேருந்து கேலஸாக ஃபார்ம் ஆகுது டிஃப்ரென்சியேஷன். இந்த டிஃப்ரென்சியேஷன் அண்ட் ரீடிஃப்ரென்சியேஷன் இது ரெண்டு ப்ராசஸையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கிற ஒரு டேர்ம் தான், ஒரு ப்ராசஸ் தான் டோட்டிபொட்டன்சியாக இருக்கும். எஸ் கிளியரா? தேங்க்யூ.